சபரிமலை ஐயப்பன் கோயிலின் சிறப்புகளும் அதன் புகழ்களையும் பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஐயப்பன் புலியை வாகனமாக கொண்டவர். இருமுடி பிரியன் என்று அழைப்பார்கள். அவருக்கு மற்றொரு பெயர் அன்னதான பிரபு என்று கூறப்படுகிறது. அரியும் சிவனும் ஒன்று என்று உணர்த்தும் கடவுள்தான் ஐயப்பன். சபரிமலை என்றாலே பக்தர்களுக்கு தோன்றுவது கார்த்திகை 1ஆம் நாள் மாலை அணிவதுதான். அதாவது 48 நாட்கள் ஒரு மண்டலத்திற்கு விரதம் இருப்பார்கள். கருப்புடை அணிந்து இருவேளையும் குளித்துவிட்டு ஐயப்பனுக்கு வீட்டில் பூஜை செய்துவிட்டு கோயிலுக்கு சென்றுவார்கள். நம்ம 48 நாட்களுமே அன்னதானம் செய்யலாம். அப்படி முடியாத பொழுது இருமுடி சுமக்கும் பொழுது எல்லோருக்கும் அன்னதானம் செய்துவிட்டு தான் செல்ல வேண்டும். தேங்காயில் நெய் ஊற்றி எடுத்து செல்ல வேண்டும். அதுதான் இருமுடி. தேங்காய் என்பது நம் உடம்பாகவும் நெய் என்பது நம் ஆத்மாவாகவும் நினைத்து தேங்காயில் நெய் ஊற்றும் பொழுது நம் வேண்டுதல் அனைத்தையும் வேண்டிக் கொண்டு ஐயப்பனுக்கு எடுத்து செல்ல வேண்டும். அவ்வாறு எடுத்து செல்லும் பொழுதுதான் ஐயப்பனுக்கு நம் முழு பலனையும் பெற முடியும். ஐயப்பன் 18 படிகள் மேல் தவக்கோலத்தில் அமர்ந்திருப்பார். அவரை பார்க்கும் செல்லும் முன்னே இங்கு வீட்டிலிருந்து கிளம்பும் பொழுது இருமுடி எடுத்து செல்ல வேண்டும். அவ்வாறு எடுத்து செல்லும் பொழுது பம்பையில் நீராடிவிட்டு ஐயப்பனை 18ஆம் படிகள் மேல் ஏறி செல்ல வேண்டும். நம்ம இருமுடியை சுமந்து கொண்டு 18 படிகளும் ஏறி செல்ல வேண்டும். இவ்வாறு தரிசித்தால் தான் ஒரு மண்டலம் நாம் விரதம் இருந்த நல்ல பலனை பெற முடியும். முழு பலனையும் புண்ணியத்தையும் நம்ம பெற முடியும் என்பது இக்கோவிலின் ஐதீகம். 18 படிகளும் ஐயப்பனின் திருநாமங்கள். சபரிமலை கோயிலில் அமைந்துள்ள 18 படிகளும் தெய்வங்கள் நிறைந்ததும் கூறப்படுகிறது. ஒவ்வொரு படிகளுக்கும் ஒவ்வொரு தெய்வம் என்று கூறுவார்கள். முதல் படி சூரியன் என்றும், 2ஆம் படி சிவன் என்றும், 3ஆம் படி சந்திரன் என்றும், 4ஆம் படி பராசக்தி, 5ஆம் படி செவ்வாய், 6ஆம் படி ஆறுமுகப்பெருமான், 7ஆம் படி புதன் பகவான் என்றும், 8ஆம் படி மகாவிஷ்ணு என்றும், 9ஆம் படி குரு பகவான் என்றும், 10ஆம் படி பிரம்மா என்றும், 11ஆம் படி சுக்கிர பகவான், 12ஆம் படி திருவங்கம், 13ஆம் படி சனீஸ்வர பகவான், 14ஆம் படி யமதர்மன், 15ஆம் படி ராகு பகவான், 16ஆம் படி காளி, 17ஆம் படி கேது பகவான், 18ஆம் படி விநாயகப் பெருமான் என்று ஒவ்வொரு தெய்வங்களும் ஒவ்வொரு படிக்கட்டுகள் நிறைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த படிக்கட்டுகள் மேல் ஏறி சென்று நம் நெய் தேங்காயை கொடுக்கும் பொழுது நமக்கு முழுமையான பலன் கிடைக்கும் என்று கூறுவார்கள். ஐயப்பன் நம்ம வணங்கும் பொழுது நம்ம வேண்டுதலை நிறைவேற்றி தருவார். இந்த நெய் தேங்காயை எடுத்துன்னு போய் கொடுத்து ஐயப்பனிடத்தில் மனதார வேண்டி